ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वन्नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत्सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ர நாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 83வது ஸ்லோகம் படிக்கணும். 83வது ஸ்லோகம் படிக்கணும். 80லேருந்து 82 வரைக்கும் வாசிச்சிருவோம், பாராயணம் பண்ணி. அமானீமானதோ மான்யோ லோகஸ்வாமி திரிலோகதிருக்கு மே சுமேதா மேதஜோதன்யः சத்யமேதா தராதரः தேஜோ விருஷோத்யுதிதரः சர்வசஸ்திரபிருதாம்பரः பிரக்ரஹோ ன்யக்ரஹோ व्यग्रो नैकशृङ्गो गदाग्रजः चतुर्मूर्तिश्चतुर्बाहुः चतुर्व्यूहश्चतुर्गतिः चतुरात्मा चतुर्भावश्चतुर्वेदविदेकपात् समावर्तो निवृत्तात्मा दुर्जयो दुरतिक्रमः दुर्लभो दुर्गमो दुर्गो दुरावासो दुरारिहा. 83வது ஸ்லோகம் பார்க்கணும். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 96வது ஸ்லோகம். சமாவர்த்தோ நிவர்த்தாத்மா துர்ஜயோ துரதிக்ரமः துர்லபோ துர்கமோ துர்கோ துராவாசோ துராரிஹா. இதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 நாமங்கள் பார்த்தீங்கன்னா பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 9 நாமங்கள் இருக்கு. இதுல நாமம் 773வது நாமம் இது ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுது. இதுல சமாவர்த்தக சமாவர்த்தக அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா கீதால சொல்லப்பட்டிருக்கு. அதே தான் இங்க சொல்ற. ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரம்ன்ற சக்கரத்தை என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சுத்துறார். அம்மா பாடம்னா அப்படி கேட்கக்கூடாது கோமதி அம்மா, அவ பெரிய அவமரியாதை. படுத்துக்கிட்டுலாம் பாடம் கேட்டீங்கன்னா என்ன ஆகுது, ஆன்லைன் கிளாஸ் நஷ்டமா போயிடும். சேத்த கழுவுற இடத்துல சேத்த பூசிக்க கூடாது. இதான் ஆன்லைன் கிளாஸோட துர்தஷா பார்த்தீங்கன்னா இதான்.
சமாவர்த்தோ அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சம்சார சக்கரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக சுழற்றுபவர் அப்படின்னு அர்த்தம், சுத்துறவர் அப்படின்னு அர்த்தம். கீதால வந்து பார்த்தீங்கன்னா 18th சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பகவான் சொல்றார், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா வீற்றிருக்கின்றார். என்ன பண்றாரு அங்க இருந்துட்டு அப்படின்னா, பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா, தன்னோட மாயையை வச்சுக்கிட்டு என்ன பண்றார், அவங்க அந்தந்த ஜீவராசிகளோட கருமத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சம்சார சக்கரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுழற்றுகின்றார். அப்ப எல்லா கருமத்துக்கு ஏற்ற மாதிரியும் பலன்களை கொடுத்து இந்த சம்சாரத்தை சுழற்றுபவர் யாரு அப்படின்னா, சுத்தரவர் யாருன்னா பகவான். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா சமாவர்த்தக, சம்யக்கு ஆவர்த்தக, ஆவர்த்தனம் பண்றவர், சுத்தரவர்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அனிவிருத்தாத்மா, 2 நாமம் இருக்கு. ஆவை எடுத்துக்கிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சமாவர்த்தோ நிவிருத்தாத்மான்னு சொல்லலாம். ஒரு ஆ போட்டு அனிவிருத்தாத்மா அப்படின்னும் 774வது நாமம் சொல்லலாம். நிவிருத்தாத்மான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயங்களிலிருந்தும் நீங்கியவர். நம்ம கீதால இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல உங்களுக்கு, அசக்தகா, இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது, எதோடையும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாதது, எல்லாத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அசக்தமா இருக்கிறது. அதே மாதிரி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்திலிருந்தும் நீங்கி இருக்கார், இந்த மொத்த பிரபஞ்சத்திலிருந்தும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் நீங்கி இருக்கார். அதனால அவருக்கு பேர் நிவிருத்தாத்மான்னு பேர். அதே ஒரு ஆ போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், அனிவிருத்தாத்மான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஸ்லோகத்திலேயே வந்து பார்த்துருக்கோம் பகவான் எப்படிப்பட்டவர்னா 13வது அத்தியாயத்துல ஸ்லோகம் இருக்குல்ல, என்ன சொல்லுது, ரொம்ப தெளிவா சொல்லுது. எதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பகிரந்த பூதானா பார்த்துட்டு இருக்கோம்ல, உள்ள வெளியிலன்னு எந்த பூத்தங்கள் எல்லாம் இருக்கோ அந்த எல்லா பூத்தங்களுக்கு உள்ளாரையும் வெளியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பகிரந்த பூதானா, எல்லா பூத்தங்களுக்கு உள்ளாரையும் வெளியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கின்றார். அது மட்டும் இல்லாம எங்க இருக்கார், அச்சரம் சரமேவச்ச, அசைகின்ற அசையாத எல்லாத்தையும் வியாபிச்சு பகவான் இருக்கார். எத்தனாவது ஸ்லோகம், 13, 15ல பார்த்துருக்கோம். இன்னைக்கு இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம என்ன பண்றாரு அப்படின்னா, அடுத்த ஸ்லோகத்துல 16வது ஸ்லோகத்துல இன்னைக்கு பார்த்தோம் 13, 16ல அவிபக்தம் ச பூதேஷு. 2 சப்தங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் தான் எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கார். பகவான் எப்படி இருக்காருன்னா எதோடையும் பிரிவில்லாமல் அவிபக்தமா இருக்கார், ஆகாசம் போன்றுன்னு பார்த்திருக்கோம். அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுக்கணும். அனிவிருத்தாத்மான என்ன அர்த்தம்னா எங்கும் நீக்கமர நீங்காமல் இருக்கின்றார். நிவர்த்தினா நீங்கி இருக்கிறது, விஷயங்கள்ல இருந்து நீங்கி இருக்கார். அதே நேரத்துல எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறதுனால அவருக்கு என்ன பேரு, அனிவிருத்தாத்மா, நீங்காமல் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார் ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் துர்ஜயா, பகவானை வந்து பார்த்தீங்கன்னா அநேக அவதாரங்கள் பகவான் எடுத்தார். அநேக அவதாரங்கள்லையும் அசுரர்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் பண்ண முடியாதவராக இருந்தார். எந்த அசுரர்களாலையும் ஜெயம் பண்ண முடியல. அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா துர்ஜயான்னு பேர், அவரை ஜெயிக்க முடியாதவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் முக்கியமான நாமம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேதான் வருது, துர்லபகா. துர்லபகன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அடையக்கூடியவர் அப்படின்னா லபகா. துர்லபக அப்படின்னா என்ன அர்த்தம், அடைய முடியாதவர், துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அடையக்கூடியவர். ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு காஃபி சாப்பிட்ற மாதிரி அத்வைதத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஒரு கிளாஸ்க்கு போனோம், தெரிஞ்சுட்டு போச்சா, நானும் பிரம்மத்தை அறிஞ்சிட்டேன் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அடைய முடியாது. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமானவர் அடைவதற்கு. அதனால அவருக்கு பேர் துர்லபகா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் துர்கமஹா, கம் தாத்து எப்பவுமே அறிதலுக்கு வந்து பிரதானமா பயன்படுத்தும். லபு தாத்து வந்து பார்த்தீங்கன்னா அடைதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறது. துர்கமகன்றதுக்கு அர்த்தம் அதை அவரை அறியறது ரொம்ப கடினமானது. அந்த ஞேய பிரம்மத்தை அறிதல் என்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கும் போது சொன்னார், யாருக்காவது மனசு தளர்ந்து போயிருந்துச்சுன்னா, ஐயோ இந்த பிரம்மத்தை எப்படி அறியறது, நம்மளால முடியாதுப்பா அப்படின்னும் போது ஆச்சாரியர் என்ன பண்ணார், 3 விஷயம் சொன்னார். ஞானம், ஞேயம், ஞானகம்யம், சர்வசிய ஹிருதி விஷ்டிதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார் 13வது அத்தியாயத்துல. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல 15, 16, 17 ஸ்லோகத்துல வந்தது, 17ல. அப்ப ஆச்சாரியர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டம், அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா சாதனைகள்ல குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா
இந்த கண்ணாடி வந்து சரியா இல்லை அப்படின்னா, பவர் கம்மியாயிடுச்சு இதாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கண்ணாடி போட்டாலும் தெரியாது. அப்ப பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா தெரியும். அதே மாதிரி தான் ஏதாவது சாதனங்கள்ல கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதல் ரொம்ப கஷ்டமா போயிடும். துர்கமகான்னு பேர். அதுக்கப்புறம் துர்கக, திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா துர்கக தான். ஏன் சுவாமி வந்து பகவானை அறிய முடியறது இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரதிபந்தங்கள்னு சொல்லக்கூடிய தடைகள் நிறைய இருக்கு. நம்ம யோக சூத்திரத்துல 13 அந்தராயங்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த தடைகள் அதிகமா இருக்கிறதுனால அவரை அடையிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. துர்ககனா இடையூறுகளால் வந்து பாத்தீங்கன்னா தடைகளால் அடைவதற்கு அரியவரா இருக்கார். அடைவதற்கு அடைவதற்கு அரியவரா இருக்கார். இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அடைந்தற்கு அரியவர்னு போட்டு அடைவதற்கு அரியவர் வா போட்டுங்க. அடைவதற்கு அரியவரா இருக்கார். அதுக்கப்புறம் துராவாசக. துராவாசகன் என்ன அர்த்தம்? அது வந்து சகுனமா இருக்கட்டும் இல்ல நிர்குணமா இருக்கட்டும், இந்த பகவானை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹிருதயத்துல தாரணம் பண்றதுக்கு பாத்தீங்களா ரொம்ப கஷ்டம். துர்தரகன்னு முன்னாடியே நம்ம பயன்படுத்திட்டோம். ஒரு 5-6 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி பகவானுக்கு பேரு துர்தரகா அப்படின்னு பேரு. அவரை தாரணம் பண்றது ரொம்ப கஷ்டம். 12வது சாப்டர் பகவத்கீதை 12வது சாப்டர் படிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சகுன பிரம்மத்தை தாரணம் பண்றதுக்கு ஈஸி. நம்ம விஸ்வரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரு ரூபத்தை வச்சு தாரணம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஆனால் நிர்குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாமரூப குணங்களே இல்லாததை எப்படி நம்ம மனசுக்குள்ளார கொண்டு வருவோம்? ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை, மனசுக்கு விஷயம் இல்லை. அப்போ அந்த நிர்குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தாரணம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா துராவாசக அப்படின்னு பேர். ஆபாசஸ்தானமா வசிக்கிற இடமா இந்த ஹிருதயத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா பகவானை, அது ரொம்ப கஷ்டம். ஆனா பகவான் அங்கதான் இருக்கார், வாசம் பண்றார். ஆனா நம்மளால அவரை வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ண முடியாம இருக்கு. அதனால துராவாசக. யோகிகளால் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தாரணம் செய்யத்தக்கவர் அப்படின்னு மீனிங் வந்து. துராரிகா. துராரிகனா என்ன அர்த்தம்? துர்மார்க்கத்துல யாரெல்லாம் போயிட்டு இருக்காங்களோ அந்த துர்மார்க்கத்துல போகக்கூடிய அசுரர்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஹந்தி, எல்லாத்தையும் நாசம் பண்றவரா இருக்கார், அசுரர்களை, கெட்டவர்களை. அதனால அவருக்கு பேரு துராரிகா அப்படின்னு பேர் வந்து பாஷித்து வந்தது. 773வது நாமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாவர்த்தகா. சமாவர்த்தன்றதுக்கு அர்த்தம் நன்றாக இந்த சம்சார சக்கரத்தை சுழற்றுபவர். ஆச்சரியர் சொல்றார் சம்சார சக்கரசிய. அதேதான், சம்சார சக்கரம்னு ஒண்ணு இருக்கு. அதை என்ன பண்றார்? சம்யக்கு ஆவர்த்தக. இது எல்லாத்தையும் நல்ல முறையில இந்த சம்சார சக்கரத்தை சுத்துறார். என்ன ஆர்டர் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. நம்ம கர்ம பலன்லாம் நம்ம தீர்மானிக்கவே முடியறதில்லை. ஒண்ணு கூட தீர்மானிக்க முடியாது. டெய்லி தோத்து போய் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா யாருக்கும் பிளானே பண்றது இல்லை. யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குமோ எப்பப்ப கிடைக்குமோ அதெல்லாம் பகவானோட கையில இருக்கு. ஒரு விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் படி நடக்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் கர்ம பலன் இருக்கு. தேசம், காலம், வஸ்து பேதம், தர்மம் எல்லாத்தையும் பார்த்து க்ஷணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மயிரிலை கூட பெசகாம பகவான் என்ன பண்றார்? அனுகிரகம் பண்றார். எல்லாத்துக்கும் கர்ம பலனை கொடுக்கிறார். அப்ப எத்தனை கோடி ஜீவராசிகள் யோசிச்சு பாருங்க. எத்தனை கோடி ஜீவராசி என்னன்னே தெரியல. ஒரு தேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா என்கிட்ட இருந்துச்சு, அதை நான் பார்க்கவே இல்லை. அந்த தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழசாச்சு அப்படின்னு அதை எடுத்து பார்த்தா என்னன்னே தெரியல. அது இருக்கும் பிறகு நான் சுத்தமே பண்ணாததுனால ஒரு மூலையில இருந்திருக்கு. ஏதோ அபிஷேகத்துக்கு ஏதோ வாங்கினது அப்படியே இருக்கு. நான் அபிஷேகம் வாங்கணும்னு தெரியும். ஏதோ சிவராத்திரிக்கு வாங்கியிருக்கேன் 3-4 சிவராத்திரிக்கு முன்னாடி. அந்த தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால அதை எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரங்கு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வெளில வச்சிருந்தேன். இந்த குரங்கு என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தான், அதுக்குள்ளார இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாமல் அப்படியே போட்டு போயிட்டேன். அது எடுக்கலை. குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு அந்த இடத்துல அந்த தேன் எறும்புகளுக்கு போட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சிருந்தேன். இவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு இவன் போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எறும்பு வந்துச்சு. ஏகப்பட்ட எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுச்சு. நல்லா சாப்பிட்டு பிடிச்சோன்னே இன்னொரு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குரங்கு வந்துச்சு. அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த பாட்டிலை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மேலே ஏறி அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போச்சு, உடஞ்சி போச்சு, சரி.
வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேனை ஃபுல்லாக நக்கி சாப்பிட்டு போயிட்டான். அவன் நக்கி சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த அந்த தேனில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் இன்னொரு எறும்பு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக. நான் ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்குறேன், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேன் இருந்ததுக்கான எந்த லட்சணமும் இல்லை. 4 வருஷமா அந்த தேன், அதுக்கு முன்னாடி எப்போ அந்த தேனை எடுத்தாங்கன்னு தெரில, பேக்கிங் யார் பண்ணான்னு தெரில, இது மனுஷன் சாப்பிடுவானா, எறும்பு சாப்பிடுமா, குரங்கு சாப்பிடுமா, என்னன்னே தெரியாது. நான் வாங்கினது வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு வாங்கினேன் ஒரு சிவராத்திரிக்கு. இத்தனை காலம் கழிச்சு அது 4 வருஷம் வெயிட் பண்ணி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எறும்பு கூட்டத்துக்கும் இந்த குரங்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரணும் அப்படின்னு. அது மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொன்றும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கவே முடியாது இது இவங்களுக்கு தான் அப்படின்னு, நமக்கு தெரியவே தெரியாது. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மயிரிலையும் பெசகாமல் அவங்களுடைய கர்ம பலனை கொடுக்கிறவர். அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுடைய கர்மத்தையும் கர்ம பலனையும் கொடுத்து இந்த சம்சாரத்தை என்ன பண்றாரு, பிறப்பையும் இறப்பையும் சரியா கொடுத்து என்ன பண்றார், எல்லாத்தையும் சுத்தி வைக்கிறார். ஈஸ்வர சர்வபூத்தானா ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் உள்ள இருந்துகிட்டு, வெளியில இருந்து சுத்தல, உள்ள இருந்துதான் சுத்துற. உள்ள இருந்துகிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தோட ஹிருதயத்தில இருந்துட்டு பிராமயன் சர்வபூத்தானி சுத்தராரா. நம்மள பிராமயன் சர்வபூத்தானி எல்லாத்தையும் சுத்துறாராம். எப்படி அப்படின்னா, அந்த ஜாயிண்ட் வீல்ல ஏறி உட்கார்ந்த மனுஷங்க மாதிரி. கண்ட்ரோல் நம்ம கையில இல்ல சாமி, நம்ம குடுமி எல்லாம் பகவான் கையில இருக்கு. அவர் தான் சுத்துறார், ஆப்ரேட்டர் அவர் தான். அதனால நமக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. அது மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு பேரு சமாவர்த்தகன்னு பேரு. ஆச்சரிய சொல்ற சம்சார சக்கரசிய சம்யக்க ஆவர்த்தக, ஆவர்த்தனம் பண்றவர் சுத்தரவர் அப்படின்னு அவருக்கு சமாவர்த்தகன்னு பேர். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 774வது நாமம். ஈஸ்வரனை விட்டவர் கதி இல்லை. இதான் முக்கியமான தாற்பயம். நீங்க என்ன பண்ணினாலும் ஒரு யூஸும் இல்லை. நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ், குப்பைக்கு சமம், ஜடம். நம்ம பாடி எல்லாம் பகவான் பின்னாடி இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சந்நிதியில தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் பேசுறேன், நீங்க பாடம் கேட்குறீங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் இல்லை அப்படின்னா இந்த சம்சார சக்கரம் நடக்கவே நடக்காது, சுத்தவே சுத்தாது. 774வது நாமம் அனிவிருத்தாத்மா. ஒன்று ஃபர்ஸ்ட் எடுத்து அனிவிருத்தாத்மான்னு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் நிவிருத்தாத்மாவை 2வது மீனிங் எடுப்போம். அனிவிருத்தாத்மான என்ன அர்த்தம்? நிவிருத்தாத்மானா நீங்கினவர், அனிவிருத்தாத்மானா நீங்காதவர். ஆச்சாரியர் அதுதான் மீனிங் பண்றார். சர்வத்திர வர்த்தமானத்துவார், எல்லா இடத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்ற காரணத்தால். பகவான் எங்க இருக்கார்? எல்லா இடத்திலையும் வந்து பகவான் இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால நம்ம சொல்றோம்ல பகிரந்த பூதானாம் 13-15 பார்த்திருக்கோம். பகிரந்த பூதானாம் அச்சரம் சரமேவச்ச, எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நீக்கமர நிறைஞ்சிருக்கார். அவர்தான் அந்த சராச்சரங்களாகவும் இருக்கார், உள்ளையும் வெளியிலையும் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார். அதுதான் இங்க சொல்றார் சர்வத்திர வர்த்தமானத்துவார், எல்லா இடத்திலையும் இருக்கின்ற காரணத்தால். எது போல? பாஷிகார் அங்க போட்டிருந்தார், ஆகாசத்தை போல, ஆகாசம் மாதிரி வியாபிச்சிருக்கிறவர். அதனால ந நிவிருத்த ஆத்மா குதோபி, எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்காதவரா இருக்கிறதுனால. குதோபி ந நிவிருத்த ஆத்மா, எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்காம இருக்கிறதுனால. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனிவிருத்தாத்மா, எங்கும் நீங்காமல் நிறைந்திருப்பவர். அதான் மீனிங், எங்கும் நீங்காமல் நிறைந்திருப்பவர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற 2வது மீனிங் எடுக்கலாமா? நிவிருத்தாத்மா. அகாரத்தை எடுத்துங்க, சமாவர்த்தோ நிவிருத்தாத்மா அப்படி எடுத்தோம் அப்படின்னா, நிவிருத்தாத்மா மனோ விஷயேபியோ அஸ்யைதி. ஆத்மா கர்த்தம் மனசுன்னு எடுக்கணும், அந்த கரணம்னு எடுக்கணும். நிவிருத்த மனசு எதுல அப்படின்னா, எல்லா விஷயங்களிலிருந்தும். உலகத்துல இருக்கிற அநேக விஷயங்கள் இருக்கு. இந்த உலகத்தோட கொஞ்சம் கூட பகவானுடைய மனசு என்ன ஆகுறது இல்லை, அது ஒற்றதே இல்லை. அசக்தம் சர்வபத்து அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த ஸ்லோகத்திலே பார்த்தோம். 13-15 வந்து பாத்தீங்கன்னா 13-15 14 பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, அசக்தம் சர்வபிருச்சைவ, எல்லாத்தையும் தாங்கிறார். ஆனா எதோடையும் அவருக்கு வந்து சம்பந்தமே இல்லை. ஏன் அப்படின்னா சர்வேந்திரிய விவர்ஜிதம்னு பார்த்துட்டோம். 13-14 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோகம் இருக்கு, சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம், அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்ச. வெறும் பிரகாசமா இருக்க.
அதனால அவருடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, மனசு இருக்கா அப்படின்னா அவரோட மனசும் இல்லை, சும்மா ஆபாசம். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இந்திரியங்களோடும் விஷயங்களோடும் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால அவருடைய மனம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலிருந்தும் நீங்கி இருக்கு. அதனால அவருக்கு பேரு நிவர்த்தாத்மா அப்படின்னு பேர். நீங்கியவர், எல்லா விஷயங்களிலிருந்தும் நீங்கியவர், அசக்தம் அப்படின்னு அர்த்தம். அசங்கோயம் புருஷக. ஸ்ருதி சொல்லுது பற்றில்லாதவர், எங்கும் பற்றாதவர் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் 775வது நாமம் துர்ஜயா. துர்ஜயனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, வெல்ல முடியாதவர். ரொம்ப கஷ்டம் சுவாமி அவரை வெல்றது, முடியவே முடியாது. நிறைய அவதாரங்கள் எடுத்தார். அதனால அவதாரங்கள்ல எல்லாத்திலையும் இவர் தான் ஜெயம் பண்ணார் ஒழிய ஆப்போசிட் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா எந்த அசுரர்களும் ஜெயம் பண்ணவே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜேத்தும் ந சக்தியத்தை இது துர்ஜயா, ஜெயிப்பதற்கு முடியாதவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் பிருகதாரண்யத்துல இருக்கு. ஏஷ சேது அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மொத்த சம்சாரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேத்துவா இருக்கிறவர். அந்த சேத்துவா இருக்கிறவர் அப்படின்னா கரையா இருக்கிறவர்னு அர்த்தம். எங்க கரை? இந்த சம்சாரம் எங்க போய் முடியுது அப்படின்னு கேட்டா டீப் ஸ்லீப்ல போய் முடியுதா? எங்க பார்த்தாலும் நான் டெய்லி அதுதான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா ஈஸ்வரன் அங்கதான் இருக்கார். டீப் ஸ்லீப் போனோன்னு நம்ம திரும்ப எங்க வந்துடுறோம்? திரும்ப வந்துடுறோம். உபே கூலே சஞ்சரதி மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது, இந்த ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க அங்கே நல்லா அல்லாடிக்கிட்டு இருக்கான். ஜாகிரதத்துக்கு வரான், அப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போறான், ஜாகிரதத்துக்கு வரான், திரும்ப டீப் ஸ்லீப் போறான், திரும்ப ஜாகிரதத்துக்கு வரான். அவனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீப் ஸ்லீப்னு இருக்கக்கூடிய அந்த காரண தத்துவத்தை தாண்டி போக முடியல. அதே மாதிரி ஒரு முதலையோட எக்ஸாம்பிள் அங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. மகர மக்ஷி வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுவுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா சொப்பன அவஸ்தா. இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் போயிட்டு 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 வந்துட்டு இருக்கோம். டெய்லி நம்ம ட்ரை பண்றோம். அந்த தூக்கத்துல போய் தாண்டி போயிடலாமா? தூக்கத்துல இருக்கிறத தாண்டி போயிடலாமா? தூக்கத்தை தாண்டவே முடியாதுங்க. இந்த மொத்த ஜீவராசிகளும் எங்க போய் முட்டிக்கிட்டு நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா குட்டிச்சந்து, முட்டிச்சந்து. முட்டிச்சந்துன்னா என்னது? டெட்லேண்ட்ல போய் முட்டிக்கிறோம், அதுக்கு மேல போக முடியாது. டெய்லி போய் முட்டிக்கிட்டு நிக்கிறோம், அதுக்கு மேல வரல, ரிட்டர்ன் தான் வரணும். ரிவர்ஸ் கியர் போட்டு தான் நம்ம என்ன பண்றோம், எப்படி போனோமோ அப்படியே ரிவர்ஸ்ல வரோம். அந்யா வாச்சா விமுஞ்சத்தை தஸ்ய ஏஷ சேது. இதுதான் சம்சாரத்தோட சேத்து. முண்டகோபனிஷத்துல இருக்கிறது 2-2-5 முண்டக்கம்னு கூட போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் துவாரம், அதுதான் சேத்து. சேத்துனா கரை, பாலம்னு எடுக்காதீங்க. சேத்துன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீனிங் எடுக்கும் போது என்ன பண்ணணும், சேத்துன்றதுக்கு அர்த்தம் கரை அப்படின்னு எடுக்கணும். ரெண்டாவது மீனிங் எடுக்கும் போது தான் பாலம்னு எடுக்கணும். பாலம்னா துவாரம், வாசல் துவாரம் அப்படின்னு எடுக்கணும். எது அப்படின்னா இந்த டீப் ஸ்லீப் அவஸ்தை. அந்த டீப் ஸ்லீப்ல இருக்கக்கூடிய காரண சரீர அபிமானிக்கு பேர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அந்த ஈஸ்வரனை இந்த மொத்த சம்சாரத்துல இருக்கிறவங்க யாராலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிக்க முடியாது. ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம்? அவரை தாண்டி நீங்க போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அவித்யான்னு ஒரு மாயாவை வச்சிருக்காருல்ல, அதனால என்ன பண்ற, எல்லாத்தையும் வரவன் எல்லாத்தையும் மாயாஜாலம் போட்டு தூக்கி போ அப்படின்ற நம்ம லயமாயிடுறோம். அங்க என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு கூட நம்மளால முடிய மாட்டேங்குது, எல்லாம் தூங்கி போயிடுறோம். எல்லா ஜீவராசியும் எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு தெரியாம தூங்கி போயிடுறோம். டெய்லி தூங்குறோம், அதை தாண்டி போக முடியல நம்மளால. அதனால அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா துர்ஜயா, சேத்துவா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் இந்த சம்சாரத்துக்கு கரையா இருக்கிறவர், தாண்டி போக முடியாதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா துர்ஜயா, ஜெயிப்பதற்கு கடினமானவர். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா துரதிக்கிரமக. 776வது நாமம் துரதிக்கிரமக. திரும்ப அதேதான், ஜெயம் பண்றதுக்கு முடியாதவர், அதே மாதிரி கடந்து போவதற்கு முடியாதவர். கடந்து போக முடியாது. அதிக்கிரமணம் பண்றது என்ன அர்த்தம்? தாண்டி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை தாண்டி போகவே முடியாது. காரண கர்த்தாவை தாண்டி போறது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் துர் அதிக்கிரமக, ரொம்ப கஷ்டம். நம்ம சொல்றோம் மோட்சத்துக்கான முயற்சி வந்து பாத்தீங்கன்னா அவளை ஈஸியா அப்படின்னா அவளை ஈஸிலாம் இல்லை சாமி. ஆச்சரிய சொல்றார், பயஹேத்துவாத், பயஹேத்துவாத்
அஸ்ய ஆக்ஞாம் சூர்யாதயோ ந அதிக்கிராமந்தி இது துரதிக்கிரமஹா. ரொம்ப அற்புதமான எக்ஸாம்பிள் சொல்றேன். பயஹேத்துவாத், உள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, ஈஸ்வரன், அவர் மேல இருக்கிற பயம், அவர் தான் பய காரணம். நமக்கும் பயம் இருக்கா இல்லையா? ஆமா, பயம் இருக்கு. சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது, ப்ரெஷர் பார்க்க வேண்டியிருக்கு, ஹார்ட் பார்க்க வேண்டியிருக்கு. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பயப்படுத்திக்கிட்டே இருக்கான். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஹோல் பாடி செக்அப் ஒன்று பண்ணிக்கச்சு, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுங்க, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுங்க, இப்படி சொல்லிட்டு இருந்தவன் இப்போ யூடியூப்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிங்கன்றான். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி பாடி செக் பண்ணிக்கன்னு வாங்கல இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கு? பயத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஏன் பயம் கொடுக்குது? உள்ள இருக்கிற பகவான் வெளியில போயிடுவாரோன்னு பயம். உள்ள இருக்கிற பகவான் வெளியில போயிட்டாரு அப்படின்னா சவம், போயிடக்கூடாதுன்ற பயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு. யார் பயம் கொடுத்துட்டு இருக்கா? தேகமா இல்ல தேகத்து உள்ளார இருக்கிறவரா? தேகத்துக்குள்ளார இருக்கிறவர் போயிடுவார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பயந்துகிட்டு இருக்கோம். பயக்காரணம் நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் அந்த எக்ஸிஸ்டன்ஸை எப்ப வேணாலும் சீட்டை கிழிச்சிருவார், நம்மளுடைய போஸ்டிங்கை இல்லாம பண்ணிடுவார் அப்படின்ற பயம் நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதே பயம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா பயஹேத்துவாத், பயத்துக்கு காரணமா இருக்கின்ற காரணத்தால் பகவான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் இல்லை, சாந்தமூர்த்தி இல்லை. பகவான் என்ன சிரிச்சுக்கிட்டு கோயில் விக்கிரகங்கள்லாம் அனுகிரகம் பண்றாரு சிரிச்சுக்கிட்டு. ஐயோ நீங்க அப்ப நினைக்காதீங்க. காசாவை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாம் வந்து உழுவுது. ஐயோ என்ன சத்தம்னு. ஒரு டெட் பாடி போகும்போது அந்த வெடியை போட்டு போறானுங்க. அந்த வண்டியை நிப்பாட்டம் பக்கத்துல வெடி வெடிச்சதுன்னா காதை மூடிக்க வேண்டியிருக்கு. அப்படியே அதிர்ந்து அப்படியே பெரிய பெரிய வெடியை போட்டானுங்க. ஒரு பாம் போட்டா அப்படியே அந்த பில்டிங்கே நாசமாகுது. பக்கத்துல எவ்வளவு வயசானவங்க இருப்பாங்க, எவ்வளவு குழந்தைங்க இருக்கும். இதெல்லாத்தையும் பின்னாடி இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், ரசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சௌமியம்னு சொல்லுவீங்களா அவனோட ரூபத்தை? மகா அரக்கன். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மகா அரக்கன், பயப்படுத்துறவன். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அவனோட பயத்தினால தான், அவனுடைய ஆக்ஞையினால ஐயோ சீட்டை கிழிச்சிருவானே அப்படின்ற பயம், போஸ்டிங் போயிடுமே, நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ் போயிடுமேன்னு சூர்யாதயோ சூரியன் முதலியவைகளும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ந அதிக்கிராமந்தி, அவனுடைய ஆக்ஞையை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தாண்டி செல்வதில்லை. நமக்குள்ளார இருக்குல்ல, பாடம் கேளுங்க அப்படின்னு நமக்குள்ளார யாரோ உள்ள இருந்து தூண்டுறாங்கல்ல, அவன் தான் பயப்படுத்துறான். கிளாஸுக்கு போகணும், ஞானத்தை அடையணும், மோட்சம் அடையணும் அப்படின்னு நமக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா தூண்டுறான். அவனை தாண்டி போக முடியல. உள்ள கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கிளம்பு படுக்காத எந்திரி அப்படின்னு நம்மளை கிளப்பி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வர வைக்கிறான். என்னை வந்து பார்த்தீங்கன்னா பேச வைக்கிறான், உங்களை கேட்க வைக்கிறான். எல்லா காரியத்தையும் பின்னாடி இருந்து பண்ணி வச்சுட்டு இருக்கான். எல்லாம் ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. இந்த சூரியன் முதல் கொண்டு எல்லாம் அவனுடைய பயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆக்னியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு, தத்தம் கர்மங்களை பண்ணுது. ந அதிக்கிராமந்தி, அவனை தாண்டி செல்வதில்லை, அவனுடைய ஆக்ஞையை கடந்து போக முடியல. அதனால பகவானுக்கு பேரு துரதிக்கிரமக. மந்திரம் இருக்கு, பயாத் அஸ்யாக்னிஸ்தபதி பயாத் தபதி சூர்யः பயாத் இந்திரஸ்ச வாயுஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமஹ. கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது. அந்த பகவான் பரமாத்மாட்ட இருக்கக்கூடிய பயத்தினால வந்து பாத்தீங்கன்னா அக்னிஸ்தபதி, அக்னி வந்து பாத்தீங்கன்னா தகிக்குது. பயாத் தபதி சூரியக, சூரியன் தகிக்கிறான், சூரியன் சுடுறான், வீசுகின்றான், பிரகாசிக்கின்றான். பயாத் இந்திரஸ்ட, இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பயத்தினால வருஷாவை பொழியறான், நல்லா மழை பெய்யறான். பயாத் வாயுஸ்ட, இந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்தை சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கே பயத்தினால, பகவான் மேல இருக்க பயம். மிருத்யுர்தாவதி பஞ்சமக, எல்லா உயிரையும் எடுக்கிறார்னு சொல்ற மிருத்யு பகவான் யம தர்மராஜா, அவரும் கூட வந்து பாத்தீங்கன்னா பயத்தினாலதான் தன்னோட வேலையை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கார். லீவ் போட மாட்டாரு. எல்லா தேவதைகளும் வந்து பாத்தீங்கன்னா லீவு போடாம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. லீவ் போட்டுச்சுன்னா சீட்டு கிழிஞ்சிடும். ஐயோ சீட்டு போயிடுமே அப்படின்னு எல்லாம் பயத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. 24 hours ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லுது. இதி மந்திர வர்ணாத். அது மட்டும் இல்ல, இன்னொன்னும் கட்டோபனிஷத் சொல்றது. எப்படி இருக்காருப்பா அப்படின்னா
மகத்பயம் வஜ்ரமுத்யதம். ஐயோ ஐயோ, இந்த இந்த அரக்கர்கள் கையில எல்லாம் சினிமா படம், பழைய படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு பெரிய கத்திய வந்து பாத்தீங்கன்னா இப்படி தூக்கி வச்சிருப்பாங்க. பெரிய கத்தியா ஒரு முரட்டுத்தனமா ஒரு ஆள் ராட்சசம் மாதிரி வேஷம் போட்டு மீசலாம். பகவான் அப்படிதான் இருக்காராம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கத்திய வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறார். நம்ம எல்லாம் ஆட்டுக்குட்டி மாதிரி தலையை காட்டிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் எப்ப தலைக்கு மேல கத்தி விழுன்னு தெரியவே தெரியும். கத்தினா தக்காளி இருக்கிற கத்தி இல்லை, அதான் சொன்ன பெருசு. ஒரே அடி, அவ்வளவுதான், தலை துண்டா போயிடும், உடம்பு தனியா போயிடும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வஜ்ரத்தை தூக்கியவரா, வஜ்ராயுதம் மாதிரி தூக்கியவரா என்ன பண்றார்? பகவான் இருக்கார். மிருத்யு பகவானா பயப்படுத்துறார், பயஹேத்துவா இருக்கார். அப்படிப்பட்டவர் அப்படின்னு இதீச்ச. அதனால என்ன பண்ணுது? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் அந்தந்த கருமத்துக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. சீட்டு கிழிஞ்சிருமோ அப்படின்னு. அதனால துரதிக்கிரமஹா. இதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்ற 777வது நாமம் துர்லபஹா. துர்லபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துர்லபயா பக்தியா. உலகத்திலேயே நான் என்ன கேட்டீங்க அப்படின்னா, எங்கேயாவது பக்தி நம்ம சொல்றோமே அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைப்பதற்கு அரிதானது பக்தி. நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தஸ்மின் பரம பிரேம ரூபா பக்தி. நாரத பக்தி சூத்திரத்துல முக்கியமான சூத்திரம் வந்து 2வது சூத்திரம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்மின் தூ அஸ்மின் பரம பிரேம ரூபா. அஸ்மின்னா அந்த பரம குருவா இருக்கக்கூடிய பரமாத்மாவின் இடத்தில் என்னவா இருக்கிறது? பிரேம ரூபமா இருக்கிறது, பிரேம பக்தி. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு பேர். வியாபாரம் இல்லை, வேற எந்த இதுவும் இல்லை, கண்டிஷன் இல்லை, வெறும் அன்பு மட்டும் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஆச்சாரியர் சொல்றார் துர்லபயா பக்தியா. அப்ப பக்தியை அடையிறதே ரொம்ப கஷ்டம். பக்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தினா நம்ம நினைக்கிற பக்தி இல்லை. நம்ம பண்ற பக்தி எல்லாம் பிளே ஸ்கூல். நம்ம எல்லாம் பிளே ஸ்கூல்ல இருக்கோம். பக்தி எங்க தெரியுங்களா இருக்கும்? நிர்விச்சாரத்துலதான் பக்தி ஸ்டார்டிங் ஆகுது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லிட்டே இருக்கு, சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவ பக்தியில இல்லை. நிர்விச்சார சமாதி நடக்கும் போதுதான் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வேணாம் சாமி அப்படின்ற எண்ணம் வரும். ஒண்ணு வேணாம், நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு அந்த பிரேம பக்தி வர இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்விச்சாரம். அங்கதான் அத்தியாத்ம பிரசாதமும் கிடைக்குது உங்களுக்கு. வசீகார வைராக்கியம் அப்படின்ற வைராக்கியம் உண்டாகுது. இந்த உலகமே வேணாம், பகவான் போதும் எனக்கு அப்படின்னு பக்த மகான்கள்ட்ட இருந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தி எல்லாமே அந்த நிர்விச்சார பக்தின்னு பேர். இப்ப நம்ம எல்லாம் எங்க நிக்கிறோம்? 50% சத்துவ குணத்துல இருந்துகிட்டு பகவானை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பக்கத்துல வச்சுக்கிற முடிய 24 hours அவரே கத்தின்னு நம்ம இல்லை, அவரும் கத்தியா வச்சிருக்கோம். அதுக்கு இல்லாம மற்றதையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்தியா வச்சிருக்கோம். அப்ப மகாத்மாக்கள் பாத்தீங்க அப்படின்னா 24 மணி நேரம் ஜீவனத்தையே வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு கொடுத்தது. அதான் பக்தி. நிர்விச்சார வைஷாரத்யே அத்தியாத்ம பிரசாதனம் அப்படின்னு சொல்லி பிரசாதம் கிடைக்கும். பிரசாதம் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப அருமையா இருக்கு. பிரசாதே சர்வதுக்கானா ஆனிரஸ்யோபஜாய. பிரசாதம் கிடைச்சிருச்சு அப்படின்னா பக்தி மூலமா அந்த என்ன பிரசாதம் வைராக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தம் நிர்மலமாயிடும். எல்லா துக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா நாசமா போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பக்தி தான் துர்லபயா பக்தியா, ரொம்ப கஷ்டமான அடைவதற்கு அரிதானது பக்தி. அந்த பக்தியினால லப்யத்வாத், அந்த பக்தியை வச்சுக்கிட்டு தான் பகவானை நம்ம அடைய முடியும். பக்தி கஷ்டம், அந்த பக்தியை வச்சுக்கிட்டு பகவானை அடையிறதுனால பகவான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடையக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆச்சாரியார் இதுதான் ஹைலைட் பண்ணீங்க. யாராவது நமக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புலம்பல் இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உடனே ஆயிடணுன்றாரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாம்பேல சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமி அப்படின்னு எப்ப பார்த்தாலும் ஒரு புலம்பல். ஒருத்தர் இங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டே இருப்பார், சாமி மாட்டிட்டு சுவாமி எப்போ சாமி எப்போவாது முக்தி கிடைச்சிருமா முக்தி கிடைச்சிருமா அப்படின்னா, கடையில இருந்து வாங்கி கொடுக்குறதா முக்தி? சரி சரி வாப்பா இந்த அடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற ஜென்மாந்தர சகஸ்ரேஷு. நான் திரும்ப திரும்ப இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு சொன்னேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யத்திலேயே சொல்ற
ஜென்மாந்தர சகசிரேஷு ஆயிரக்கணக்கான ஜென்மங்களில் கடந்து போன இல்ல இனி வரக்கூடிய ஆயிரக்கணக்கான ஜென்மங்களில் தபோ ஞான சமாதிபிகி தபஸ்னாலையும் நம்ம எவ்வளவு தபஸ் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு தெரியுமா? எவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கோம் பகவானுக்காக, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கோம், எவ்வளவு தபஸ் பண்ணிருக்கோம். இந்த சரீரத்தினால கஷ்டப்பட்டோமா? பகவானுக்காக எங்கேயா கஷ்டப்பட்டோமா? மணிக்கணக்காக நிற்கிறதுக்கே நம்ம பைபாஸ் பண்ணி போகிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கோயிலில் கூட ஒரு 2 மணி நேரம் வந்து சாந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நிற்போமே பகவானுக்காக நிற்கிறோம். இனிமேல் அதால் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது க்யூவில் நிற்க வச்சாங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, எப்படி பாவத்தை எடுக்கணும், அவன் 5 மணி நேரம் நிற்க வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்காக நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் நின்னீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து அது தபஸாக மாறிடும். நீங்கள் சகிக்க முடியாமல் அதை இது பண்ணீங்கன்னா, அதை ஓவர் கம் பண்ண பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும், நம்ம தபஸ் பண்ணலை. அப்போ தபஸ் பண்ணலை அப்படின்னும் போது நம்ம இது மாதிரி கோயில்லையோ இதுலையோ போனோம் அப்படின்னா இதுக்கான டைம் கொடுத்து இந்த சாதாரண க்யூவில் போய் நின்று, ஏன்னா அந்த சமயமாவது பகவானுக்காக சமயம் கொடுப்போமே. வலுக்கட்டாயமாக நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸபுளாக ஒன்று பண்ண வைக்கிறாங்க தபஸ். அதை கூட பைபாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேணாம் பண்ணாது. சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நமக்கு டிராபேக், இது பாப்பு இது. அதனால இதை இருக்கக்கூடிய இதை நாசம் பண்ணுறதுக்கு தபஸ் வேணும், கூட ஞான. இப்போ சாஸ்திரத்துக்கு ஞானம் உட்கார்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு, சுவாத்தியாயம் பண்ணும்போது ஞானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு நமக்கு. இந்த ஞானத்தையும் சமாதி அபியாசம் பண்ணியிருக்கமா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சாமி. இப்போதான் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஜபமே ஒழுங்கா இன்னும் கரெக்டாக ஆகலை. இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மெதுவா என்ன பண்ணணும்? எங்க ஸ்டார்ட் ஆகுது சமாதி? 70% சத்துவ குணத்துல வரும்போது சவிதர்க்கத்துல ஆரம்பிக்குது. ஒரு ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர ரூபத்தை முன்னாடி வச்சு பிரதீகத்தை பண்ணி பிரதீகம்னு சொல்லக்கூடிய பகவானோட ஒரு ரூபத்தை வச்சு இல்லைன்னா ஒரு நாமத்தை வச்சு அதை அப்படியே காப்பி பண்ணி உள்ளத்துக்குள்ளார ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்றது எதுவோ அங்கிருந்து தான் தாரண தியான சமாதியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு ஜென்மத்திலேயே அப்படின்னா இப்போ நமக்கே தெரியும், இப்போ எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் நமக்கு தெரியும். ஆரம்பிச்ச உடனே கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது, தபஸ் பண்ண வேண்டியிருக்கு. பரமஹம்சானந்தா எதையோ பண்ணணும்னு சொல்றாருங்க. இதெல்லாம் பேசாம ஃப்ரீயா இருங்களா, ஃப்ரீயா விடுங்க ஜி. ஃப்ரீயாலாம் விட முடியாது, அடுத்து கற்பம்பூச்சியா பிறப்போம்ல, ஃப்ரீயா விட முடியாது. பல்லியா பூரானா நிறைய பிறக்கும், பாம்பா மானா பிறப்போம், அதை அடிச்சு சாப்பிட்ற டைகரா புலியா பிறப்போம், சிங்கமா பிறப்போம், எத்தனை ஜீவராசிகள் ஐயோ பிறக்கணும். நம்ம ஃப்ரீயாலாம் இருக்கக்கூடாது, அது சித்தாந்தம் வேற. எதையோ பண்ண சொல்றாருங்க, அடையறதுக்கு ஏதோ அடையணுன்றாரு, எதையோ பண்ண சொல்றாரு. அதெல்லாம் இல்லை. பகவான் வந்து கிளியரா சங்கரர் என்ன பண்றார், என்னது தபோ ஞான சமாதிபிகி, சமாதி முதலியவைகளால் என்ன அப்படின்னா நரானாம் க்ஷீண பாப்பானாம், அப்படி செய்யக்கூடிய எல்லாத்தினாலையும் என்ன நடக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னன்னா விவேக சூடாமணி ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா எழுதுறார், சித்தஸ்ய சுத்தையே கரும. கருமம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, நீங்க பண்ற தபஸா இருக்கட்டும், சமாதி அபியாசங்களா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை கிளியர் பண்றது, விசுத்தமான அமணிபாவத்தை கொண்டுட்டு வர்றதுக்காகத்தான் எல்லா அபியாசங்களும். இந்த டிரான்ஸ்பரண்டா இந்த மனசு ஆகும் போது சுத்த பிரம்மத்தோட தத்துவம் நமக்கு ஈஸியா அறியப்பட்டதாகும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நரானாம் க்ஷீண பாப்பானாம், எல்லா பாப்பங்களும் நஷ்டமாகிய நரர்களுக்கு கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே. அப்ப இப்ப நம்மள்ட்ட இருக்க பக்திலாம் கொஞ்சம் தபசு, காசுக்கேற்ற தோசை. நம்ம பண்ண தபசுக்கு நம்ம பண்ண வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஞானத்துக்கு கொஞ்சம் அங்கங்க கேட்டிருக்கோம். அப்பா அம்மா கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் வெளியில வந்து கொஞ்சம் பிரவச்சனக்காரர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு கிருஷ்ணன் மேல படிச்ச புக்கெல்லாம் வச்சு ஒரு பக்தி வந்திருக்கு. வாஸ்தவ பக்தியா அப்படின்னா இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியில தான் இருக்கோம், இன்னும் உள்ள வரல, பக்திக்குள்ளார வரல. அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, இதெல்லாம் பண்ணி பாப்பங்கள் க்ஷீணமானவர்களுக்கு கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே. ஒருவேளை இப்ப நமக்கு பக்தி நல்லா இருக்கு சுவாமி, என் பக்தி ரொம்ப சூப்பர் சுவாமி, எல்லாத்தையும் பகவானுக்காக தான் சுவாமி நான் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கடந்து போன அநேக ஜென்மங்கள்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த 3த்தையும் பண்ணிருக்கணும். இது மாதிரி பண்ண கர்மங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா, கர்மங்களாலும் உபாசனைகளாலும் ஞானத்தினாலையும்
நல்ல அந்த கரண சுத்தி வரும்போதுதான் ஐயோ பகவான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். கீதால சொல்ற மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கார், அவர் இல்லாம வேற இல்லை அப்படின்னு ஒரு அனன்ய பக்தி. அந்நிய பக்தி இருக்கு. அந்நிய பக்தி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமா பகவான் இருக்கார் அப்படின்னு வச்சு நிறைய பூஜைகளும் ஆராதனைகளும் போயிட்டே இருக்கு. ஆனா அவர் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார், எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார் அப்படின்ற ஒரு பக்தி இருக்கே, அனன்ய பக்தி. அந்த அனன்ய பக்தி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனிடத்துல உண்டாகிறது தபசு, ஞானம், கூட சமாதி, இந்த மூணும் உண்டான நிலையில தான் இந்த அனன்ய பக்தியானது உண்டாகிறது அப்படின்னு வியாச வச்சனார். யாரும் சொல்லல, வியாசர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கீதாலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமா 8:22 வந்து பாத்தீங்கன்னா கீதா ஸ்லோகமும் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, பக்தியா லப்யஸ்துவனன்யயா, பக்தியினால. எப்படிப்பட்ட பக்தி? அனன்ய பக்தி. பக்தியா அனன்யயா, ரொம்ப முக்கியமானது. அனன்ய பக்தியினால. அந்நிய பக்தி, அந்நிய பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட்லாம் இல்லை சுவாமி, நிறைய இருக்கு. நிறைய பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்தி பண்றவங்க நிறைய இருக்காங்க. ஆனா பக்திக்கு வந்து யாரோ ஒரு குருநாதர் வந்து இந்த லலிதா நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் நல்ல வேதாந்தத்தையும் கீதையும் சொல்லி கொடுக்கணும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இல்லை, எங்கேயும் தேடாத, எல்லா இடத்துலயும் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார். எச்சகிஞ்சு திருஷ்யத்தே சூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்தக, எல்லா இடத்துலையும் இருக்கார், நீக்கமர நிறைஞ்சிருக்கார், நீயா இருக்கார் பகவான் அப்படின்னு ஒரு குருநாதர் மூலமா ஒரு ஞானம் வந்து அதை மெதுவா டைஜஸ்ட் பண்ணி தாரண தியானம் பண்ணி பகவானை அப்பதான் மெதுவா தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமா, நிர்விச்சார சமாபத்தி தெரியும் போது உங்களுக்கு வந்தோன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறது பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த பக்தி எப்போ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, புருஷ சபரப்பார்த்த பக்தியா லப்யஸ்துவனன்யயா. அந்த புருஷன் இருக்கானே பரபுருஷன், பரபுருஷன்னா மேலான பரமாத்மா. அந்த மேலான பரமாத்மாவினிடத்துல பக்தியினால, பக்தியா லப்யஸ்து அனன்யயா பக்தியா, அந்த பகவான் தான் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அனன்ய பக்தி. அந்த அனன்ய பக்தினால யஸ்ய அந்தஸ்தானி பூத்தானி, எந்த பரமாத்மாவுக்குள்ளார இந்த மொத்த பிரம்மாண்டமும் இருக்கோ, மொத்த பிரம்மாண்டமும் பகவானுக்குள்ளாரதான் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏன சர்வமிதம் ததம், எவரால வியாபிக்கப்பட்டதா இந்த மொத்த உலகமும் இருக்கும். கிளியரா வந்து பாத்தீங்கன்னா 8:22 வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 13-15 என்ன சொன்னோமோ அது அப்படியே இங்க இருக்கு. பகவானுக்குள்ளதான் எல்லாம் இருக்கும், பகவான் தான் எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கார். எப்படி ஆகாசம் மாதிரி எல்லாம் எங்க இருக்கு, ஆகாசத்துக்குள்ளார இருக்கு, ஆகாசத்தினால் வியாபிக்கப்பட்டு இருக்கு. அதே மாதிரி பகவானால வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனன்ய பக்தியினால. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா அறியப்படுறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அனன்ய பக்தியினால அடையக்கூடியவரா இருக்கார். அனன்ய பக்தி அவ்வளவு ஈஸியா? அவ்வளவு ஈஸியா. அப்ப என்ன தேவைப்படுது? கொஞ்சம் சுத்திகரணத்துக்காக தபஸ் தேவைப்படுது. அப்புறம் ஒரு ஆச்சாரியர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் உண்டாகுது. அதுக்கப்புறம் மெதுவா நீங்க உட்கார்ந்து அனுஷ்டானத்தை பண்ண 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 ஒரே விஷயத்துல அந்த சவிதர்க்கம், நெருவித்தர்க்கம், சவிச்சாரம், அதுக்கப்புறம் நிர்விச்சாரம். அந்த நிர்விச்சாரத்துல நான் தான் சொல்லுவோம், நிர்விச்சாரம் வந்து ஹிருதயஸ்தானம்னு பேர். நிர்விச்சாரத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், பக்தியினை கால்குலேட் பண்றோம். ஒரு சாதகனோட என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த நிர்விச்சார சமாபத்தியில இருந்து உண்டாகுது. பாவ சமாதி அப்படின்னு அதுக்கு பேர். ஒரு 5 நிமிஷமாவது பகவானோட ஒரு ஒரு ஏதாவது ஒரு லீலையை, பாகவதத்துல இருந்து ஒரு லீலையை எடுத்து வச்சு உங்களால வந்து பாத்தீங்கன்னா அதுல மயங்கி போய் வெளியில என்ன நடக்குது, யார் வந்தாலும் போனாலும் எந்த அக்கறையும் இல்லாம காலம் தெரியாம வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்தீங்க, எப்போ உட்கார்ந்தீங்கன்னு தெரியல, அதுலயே லயிச்சு போய் உங்களுக்கு ஒரு சம்பவிக்குதோ அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் பாஸ் ஆயிட்டேன். பகவானை நினைச்சு கண்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து கண்ணீர் மருக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய லீலையை வந்து மனசுக்குள்ளார நினைச்சு 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 அப்படியே நின்று போயிருதோ, மனசு பாவத்துல நின்று போயிருதோ, சிந்தனையை விட்டு அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். நீங்க மயங்கி போயிருக்கீங்க, அப்படி ஒரு நிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பாவ சமாதி. அது ஒரு நாமத்திலையா இருக்கலாம், இல்ல பகவானோட ரூபத்திலையா இருக்கலாம், இல்லைன்னா கல்யாண குணங்கள் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை, கிருஷ்ணரோட லீலையோ ஏதோ ஒரு லீலையை வந்து எடுத்துக்கிட்டு
என்ன பண்ணலாம், அதுலேயே லயிச்சு போய் வெளியில் இருக்கிறதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னா, பால்காரன் வருவான், வேலைக்காரி வருவா, இல்லை போஸ்ட்மேன் வருவான், ஃப்ளிப்கார்ட் வருவான், அமேசான் வருவான், இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்க அப்படின்னா அதுலேயே லயிச்சு போய் கண்கள் ஜலம் இது பண்ணி ஹிருதயம் அப்படியே கரைஞ்சி போய் அந்த பாவ சமாதி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம பக்திக்குள்ளார என்ட்ரி ஆகிட்டோம். அதனால தான் இந்த பகவானை வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியும். இது பகவத் வச்சனாச்ச. இந்த விதமா பகவானோட வச்சனமும் சொல்லப்பட்டது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துர்லபகன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பகவத்கீதையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறேன். பகவத்கீதையில மனுஷ்யானாம் சகசிரேஷுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதெல்லாம் 2வது அத்தியாயத்துல ஒன்று இருக்கு. ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா 29வது ஸ்லோகம் பக்கத்துல போட்டு, துர்லபகக்கு பக்கத்துல 29 போட்டு. ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சைன மன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வாபி ஏனம் வேதன சைவ கஷ்டித். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியமா வந்து பார்த்தீங்கன்னா பஷ்யதி, ஒரு ஆத்மான்னு ஒன்று இருக்காமே, ஆத்மாவா, கண் விரிஞ்சு போய் பார்க்குற ஆத்மா பரமாத்மாவா அப்படின்னு. அதுல கஷ்டித்து ஏனம் ஆச்சரியவத் வதத்தி. கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. கொஞ்சம் பேர் இப்ப நம்மள மாதிரி இருக்கவங்கள ஆத்மாவை பத்தி கொஞ்சம் பேர் ஆச்சரியமா, இந்த உலகத்து மனிதர்களுக்கு வேறா ரொம்ப ஆச்சரியமானவர்கள் கொஞ்சம் பேர் ஆத்மாவை பத்தி பேசுறாங்க. ஆச்சரியவத் சைன மன்ய சுருணோதி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா மனனம் பண்றவங்களா இருக்காங்க. சுருணோதி கேட்கின்றார்கள். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிரவணம் பண்ணியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவை அறிவதில்லை. கஷ்டித் ஏனம் வேதம் யாரோ ஒரு சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிகின்றார்கள். இதே ஸ்லோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலயும் இருக்கு. கட்டோபனிஷத்துல அப்படியே இருக்கு. ஆச்சரியோ பக்தா குஷலோசிய ஞாத்தா. ஆச்சரியமானவர் வந்து இந்த ஆத்மாவை பத்தி பேசுறவர் ரொம்ப ஆச்சரியமானவர். அதே நேரத்துல இதை அடையவர் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதானவர்கள் அப்படின்னு. இன்னொரு இடத்துல பகவத்கீதையில சொல்லியிருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷியானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயி. ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்னை அடைவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அது மாதிரி முயற்சி செய்கின்றவர்களிலும் கூட வந்து 1000ல் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளபடி என்னை அறிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், நிறைய ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வச்சிருக்காரு. இந்த மாயா வந்து என்ன பண்ணுது, மோகத்தை நம்ம வந்து மேல வியாபிச்சிருக்கோம், மோகத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கோம், மயங்கி மயங்கி போயிட்டே இருக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா பலம் தேவைப்படுது நமக்கு. எல்லாத்துலயும் மோகம் மோகம் மோகம், எல்லாத்துலயும் மோகம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். சுத்த பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவா நம்மளால அறிய முடியாம இருக்கு. அதனாலதான் இத்தனை ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கஷ்டம்னு சொல்லுது. இதுக்கப்புறம் அடுத்தது சொல்லுது என்ன அப்படின்னா, ஆச்சாரியார் அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்த நாமத்துக்கு வர 778வது நாமம் துர்கமஹா. துர்கமகன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவதற்கு அரிதானவர். அரித போன ஸ்லோகம் அடைவதற்கு அரிதானவர், இந்த ஸ்லோகம் அறிவதற்கு அரிதானவர். சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பிரம்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா யார் வந்தா அப்படின்னா விரோச்சனன், யாரு அசுரராஜா விரோச்சனனும் தேவராஜா இந்திரனும் வந்து பாத்தீங்கன்னா வந்தாங்க. ஏஷ அக்ஷினி புருஷோ திருஷ்யதே, முதல் உபதேசம் தான் சொல்ற. எவன் இந்த கண்களில் புருஷனாக தெரிகின்றானோ, சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, இவ்வளவுதான் சொல்றாரு, ஆத்மாவை பத்தி உபதேசம் பண்ணுங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுங்க, போய் 2 பேரும் 32 வருஷம் தபஸ் பண்ணிட்டு வாங்கன்ற ஆரம்பிக்கும் போதே. இப்ப நமக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி சாமி லிங்க் அனுப்புங்க, லிங்க் அனுப்பலாம் முடியாது, ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசுங்க, யாருன்னு பேசுங்க. நான் இப்ப நிறைய பேர் அது மாதிரிதான் சொல்ல வேண்டியிருக்கு. லிங்க் அனுப்பிடலாம், யாரும் என்ன ஏது ஒண்ணுமே தெரியாம எப்படி கிளாஸ்ல சேர்த்துக்கிறது. இப்ப அது மாதிரி ஆயிப்போச்சு. ஆன்லைன் கிளாஸ்லாம் பேசணும், ஆச்சாரியாட்ட பேசி சாமியை அறிமுகப்படுத்திக்கணும். சாமி நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், நான் இந்த கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாமா, நான் வரத்துக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்காம சாமி ஒரு லிங்க் அனுப்புன்னு ஒரு மெசேஜ் மட்டும் வருது வாட்ஸ்அப்பில். நான் கண்டுக்கிட்டதே இல்லை இந்த மெசேஜ், 100கணக்கான மெசேஜ் வருது. நான் என்ன பண்ணுவேன், ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு ஒன்று போடுவேன். யார் மெசேஜ் அனுப்புனாலும் சமயம் இருக்கும்போது என்கிட்ட பேசுங்க ஜி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கப்புறம் ஃபோனே வராது. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு போட்டு அனுப்புனா கூட வந்து பார்த்தீங்கன்னா பேச மாட்டேன். அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா நான் லிங்க் அனுப்பிடணும், லிங்க் அனுப்பிட்டா உள்ள வந்துடலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது மாதிரிலாம் இல்லை.
முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ண வேண்டியிருக்கு. 32 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. இவங்க 2 பேரும் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உதாசராவத் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன பாண்டுக்கு பக்கத்துல கூப்பிட்டு போறாரு. தெளிவா இருக்கு அந்த தண்ணி. அந்த தண்ணி தெளிவா இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உன் கண்ணில் எவன் தெரிகின்றானோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசோ அக்ஷினி புருஷோ திருஷ்யத்தை. இந்த கண்ணுல எந்த புருஷன் தெரிகிறானோ அவன் தான் ஆத்மா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் யார் தெரியுறா அப்படின்னு இந்த 2 பேரும் விரோச்சனன் இந்திரனும் அந்த அந்த குளத்துக்கு பக்கத்துல போறாங்க. பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட உருவமும் அந்த ஜலத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, சாயாத்மா. அந்த இதை பார்த்த மாத்திரத்துல விரோச்சனன் என்ன பண்ணிக்கிறான், இதுதான் ஆத்மா. அப்பா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை தான் ஆத்மான்னு சொல்றார். கண்ணுல என்ன தெரியுது, கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரூபம் தெரியுது. அப்ப என்னோட தேகம் தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப இந்த தேகம் தான் ஆத்மா அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான், சப்ஜெக்ட ஆச்சாரிய சுவாமி சொன்னாரு, சப்ஜெக்டை விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், ஆப்ஜெக்ட் கண்ணுக்கு தெரியிற விஷயத்தை எடுத்துக்கிட்டான். இந்த ரூபத்தையே ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு அவன் போய் என்ன பண்றான், அவன் அசுர கூட்டத்துல சொல்றான், இந்த தேகம் தான் ஆத்மான்னு அப்பா சொல்லிட்டு இந்த தேகத்தை ரட்சணை பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, அடிச்சு உதைங்க எல்லாத்தையும், இந்த தேகத்தை சௌக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு. அதான் அசுர வேதாந்தம் நம்ம சொல்றோம். இந்த தேகத்தை ரட்சணை பண்றதுக்காக என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரீம் காரியத்துக்கு போகலாம், சௌக்கியமா வச்சுக்கணும், இந்த தேகத்தை ஆனந்தமா வச்சுக்கணும், இவ்வளவுதான் லட்சியம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தலையை சுழிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நிற்கிறான். இந்திரன் பாக்குறாங்க, இது ஏதோ தப்பா இருக்கு, இது எப்படி இந்த இந்த ஆத்மாவா எப்படி இது இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கலங்குது, காத்தடிச்சு லைட்டா கலங்குனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சாயா ஆத்மா என்ன ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுறத பாக்குறான். ஆத்மா அச்சலகன்னு சொல்லியிருக்காங்களே, நிர்விகாரம்னு சொல்லியிருக்காங்களே, நிறைய லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜலத்துல தெரியறது கண்ணில் தெரியறதுன்ட்டாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது இல்லையே, இது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உள்ளார ஒரு புத்தி வருது. அப்பாட்ட போய் அப்பா கொஞ்சம் சந்தேகம் இருக்கு இதுல அப்படின்னா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், போய் 32 வருஷம் தபஸ் பண்ணிட்டாரு. 32 வருஷம் போய் திரும்ப தபஸ், 64 வருஷம் ஆச்சு. வந்தவன சொப்பனத்தை எவன் காண்கின்றானோ அவனே அந்த ஆத்மான்ட்ட. நம்மள இப்பவும் என்ன பண்ணுவோம், சொப்பனத்தில் எவன் இருக்கிறானோ, சொப்பனத்தை காண்கிறானோ, சொப்பனத்தில் எவன் இருக்கிறானோ அவனே ஆத்மா. நம்ம என்ன பண்ணுவோம், சொப்பன கேரக்டருக்கு போயிடும். விரோச்சனை என்ன தப்பு பண்ணா, இந்த வலது கண்ணில் இருக்கின்றவன் ஆத்மான்னு சொன்னோன்னு இவன் என்ன பண்ணணும், கண்ணை தானே பார்த்துருக்கணும், கண்ணில் இருந்து யாரு பார்க்கிறான்னு தானே பார்த்துருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, கண்ணில் தெரியறவனோட கண்ணில் தெரியறவன் எடுக்காம கண்ணில் தெரியறவன் ஆப்ஜெக்ட் புருஷன் எடுத்துக்கிட்டான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல இருக்கிறவன் தான் ஆத்மான்னு சொன்னா யாராவது தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொப்பனத்துல யார் இருக்கானா, காட்சிகள் இருக்கு, சொப்பனத்தை பார்க்கிறவன் இருக்கான், சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்துல இருக்க வர கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஜெக்டை விட்டுடுறோம், பார்க்கிறவனை விட்டுடுறோம். பார்க்கிறவனை விட்டுட்டு சொப்பனத்துல இருக்கிற காட்சிகளை பார்த்துட்டு ஐயோ நான் இந்த கனவு கண்டனே அந்த கனவு கண்டனே, ஏதாவது குறி சொல்லுங்க சாமி அப்படின்னு போற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலயும் இதே தான், நான் இந்த கனவு கண்டு சாமி, இது மாதிரி கனவு தானே, கனவுலாம் தூக்கி போட்டு போங்க அவ்வளவுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட்ல அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆச்சாரியார் சொல்றாரு, என்ன குருநாதர் சொல்றாரு, சொப்பனத்தில் எவன் இருக்கிறானோ அவனே ஆத்மா அப்படின்ற. இவன் என்ன பண்றான், போய் பார்க்கறான். சொப்பனத்துல தான் நமக்கு விதவிதமா கேரக்டர் கிடைக்குது இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேரக்டரா வந்துகிட்டு இருக்கு, ஒரே மாதிரி இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கே. ஆனா பகவான் வந்து ஆத்மாவோட லட்சணங்கள்லாம் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா சேஞ்சே இல்லாது நிர்விகாரம்னு சொல்லியிருக்கு, ஏக்கரூபம்னு சொல்லியிருக்கு. அப்ப கனவுல இருக்கிறதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்க அப்படின்னு இவனுக்குள்ள திரும்ப ஒரு சந்தேகம். போனவன் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே நின்று யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அப்பாட்ட திரும்ப வரான், அப்பா எனக்கு ஒரு டவுட்டு, இது எப்படி சொப்பனத்துல இருக்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கானு, இன்னும் வந்து உனக்கு சித்த சுத்தி பத்தல, போ இன்னும் ஒரு 32 வருஷம் தபஸ் பண்ணு போ அப்படின்ட்டு. போனோன்னா இந்த 32 வருஷம் போகும்போதே உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, முதல் 32 வருஷம் போறான் சித்த சுத்தியோட அப்பாட்ட வந்தா உபதேசம் பண்ணார், கண்ணுல எவன் தெரிகிறானோ அப்படின்னு. அந்த டவுட் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ரூபம் இல்லை அப்படின்னு இவன் போய் தபஸ் பண்ணும் போதே அந்த கரண சுத்தி வந்தோன்னு தெரிஞ்சிருது. ஆப்ஜெக்ட் அப்பா சொல்லல, இந்த கண்ணுல இருந்து பார்க்கிறவன் ஆத்மான்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். கண்ணுல இருந்து பார்க்கிறவன், கண்ணுக்கு கண்ணாய் இருப்பவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். 2வது உபதேசத்துல வந்து சொப்பனத்துல இருக்கிறான் அப்படின்னும் போது இவனுக்கு புரியல, நம்ம திரும்பவும் போறான்,
போய் 32 வருஷம் தபஸ் பண்ணும்போது அந்த கரண சுத்தி உண்டாகுது, இன்னும் கிளாரிட்டி வருது. அப்ப புரிஞ்சுக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல சொப்பனத்தை பார்க்கிறவன், சொப்பனத்துல இருக்கிறவன் அர்த்தம். சொப்பனத்துல 2 இருக்கு, திருஷ்யங்கள் இருக்கு, திரஷ்டா ஒருத்தன் இருக்கான். அந்த திரஷ்டாதான் சொப்பன திரஷ்டாதான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். திரும்ப அப்பாட்ட வரான். அப்பாட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்பா சொல்றார், எவன் சுசுப்தியில் இருக்கின்றானோ, ஆழ்ந்த தூக்கத்துல எவன் இருக்கிறானோ அவன் தான் ஆத்மா. நம்ம என்ன எடுத்துப்போம், ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு சிம்பிளா எடுத்துப்போம். தூக்கத்துல என்ன இருக்குன்னு யாரையாவது கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? தூக்கத்துல சாதாரண வெளில போய் கேட்டு பாருங்க, தூக்கத்துல என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லை அப்பாவி மனுஷா, ஒரு பெரிய ஆள் இருந்தாப்பாங்க, நான் சுகமா தூங்கணும்னு ஒருத்தன் நீ இருக்கல்லப்பா. அப்ப சப்ஜெக்டை விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாட்ட பாத்தீங்கன்னா தூக்கத்தில் இருக்கிறவன் தான் ஆத்மான்னு சொன்னோன்னே இவன் பாத்தீங்கன்னா போறான். போய் தூக்கத்துல இருக்கிறவன் ஆத்மா அப்படின்னா அங்க வேற என்ன இருக்கு? தூக்கத்துல ஒன்றும் தெரியலன்றது ஒண்ணு இருக்குல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு? அக்ரகணம். அப்ப தூக்கத்துல இருக்கிறவன் ஆத்மா அப்படின்னா அங்க எதுவுமே இல்லையே, கிரகமே ஆகலையே. அப்ப நம்ம போய் திரும்ப தபஸ் பண்ண ஒரு 5 வருஷம் அப்படின்ற 5 வருஷம் தபஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மா தான் பிரம்மம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அகண்ட போதத்துக்காக 5 வருஷம் எடுக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிட்டேன். ஒரு பெரிய பிரகரணம், ஸ்டெப்ஸ் இருக்கு, நல்ல ஸ்டெப்ஸ் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த பிரக்ரியா பாத்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவலா தூக்கத்துல எந்த நான் சுகமா தூங்குனேன்னு சொல்றேனோ அந்த சுகமா தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் தான் பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மம், நான் சுகஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. மொத்தம் 3 வாட்டி 32 வருஷம். ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், இந்த 3த்தையும் கிராஸ் பண்றதுக்கு 96 வருஷம். இந்த காரண தேகத்துல இருக்கக்கூடிய பிராஜ்ஞன் அப்படின்றவன் தான் சுத்த பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம். மொத்தம் பாத்தீங்கன்னா 101 வருஷம் இந்திரன் தபஸ் பண்ணுனா அப்படின்னு இருக்கு. ஆச்சாரியர் சொல்றார், சர்வ வேத விதபி, சர்வ சாஸ்திர விதபி. இந்திர பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்திர பதவியில அவ்வளவு ஈஸியாலாம் கிடைச்சிருக்காரு. சதுர்வேதங்களை அத்தியனம் பண்ணவனா இருக்கணும், அநேக யாகாதிகள் பண்ணவனா இருக்கணும், நிறைய பூஜை புரஸ்காரங்கள் தர்மங்கள் எல்லாம் பண்ணவனுக்கு தான் பாத்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கணும். அஸ்வமேத யாகம்லாம் பண்ணினவனுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்திர பதவி கிடைக்கும். அப்ப எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சவனா இருந்தாலும் கூட ஸ்வபாவகத தோஷவசாத், எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வபாவ தோஷம் இருக்கு. ஸ்வபாவ தோஷம் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டை பாத்தீங்கன்னா பிடிச்சுக்கிட்டே நிக்கிறது. ஆப்ஜெக்ட்னு ஒதுக்க முடியாம நம்ம என்ன பண்றோம்? திருஷ்டு திருஷ்ய சயோகம் பண்ணிக்கிறோம். இந்த தேகாதிகள் ஆப்ஜெக்ட்னு தெரியாம அதோட சிங்க் ஆகிட்டே இருக்கும். போக வாசனை எல்லாத்திலையும் இருக்கு. அந்த வாசனையோட வசத்தினால என்ன பண்றான் இந்திரன் பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவை அறிய முடியாம இருந்துச்சு. அந்த வாசனைகளும் அந்த போக வாசனைகளும் அந்த தோஷங்களும் போக்குறதுக்காகத்தான் 101 வருஷம் பாத்தீங்கன்னா அவனுக்கு தேவைப்பட்டுச்சு தபஸ் பண்ணி. அப்ப இதை கஷ்டப்பட்டு தான் பாத்தீங்கன்னா அடைய வேண்டியிருக்கு. நேர்த்தி பண்றது அவ்வளவு ஈஸிலாம் இல்லை. வைராக்கியம் வேணும். மெதுவா 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 ஒரு எறும்பு மலையேற மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். அதனால பாத்தீங்கன்னா துர்கமக, இந்த ஆத்மா ரொம்ப அறிவதற்கு கடினமானது. இதை பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துல அப்படியே யமதர்மராஜா பாத்தீங்கன்னா துர்கமக்கு மீனிங் சொல்லும் போது ஆச்சரியர் சொல்றார், ஆச்சரியோ வக்தா குசலோஸ்ய லப்தா, ஆச்சரியோ வக்தா குசலோஸ்ய லப்தா. அந்த மந்திரம் சொல்லிட்டே பாத்தீங்க அப்படின்னா சொல்லும் போது பாத்தீங்கன்னா அடுத்த 2-3 மந்திரத்துக்கு அப்புறம் சொல்றார், இதை சொல்றவங்க அரிதானவர்கள், இதை அறியறவங்களும் அரிதானவர்கள். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தம் துர்தர்ஷம், ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. 2வது வள்ளியில பாத்தீங்க அப்படின்னா 2வது வள்ளியில 11வது மந்திரம் 12வது மந்திரம் 2:12 கட்டோபனிஷத்து எழுதிங்க. கட்டோபனிஷத்துல தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமா ரொம்ப கஷ்டம்னு சொன்ன வார்த்தை துர்லபக, துர்கமக, துரவகம்யம், இது மாதிரி நிறைய வார்த்தை, துர்தர்ஷம், இது மாதிரி நிறைய சப்தங்கள் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஐயா அதி சுலபம்னு ரமண பகவான் சொன்ன மாதிரிலாம் இல்லை. இன்னொரு ஒரு ஸ்லோகம் நம்ம பார்த்துருக்கோம் தெரியுங்களா? இன்னைக்கு காலையில கூட நம்ம பார்த்தோம், தூரஸ்தம் தத் அந்திகேச்ச. அந்த பகவான் ரொம்ப தூரம். யாருக்கு அப்படின்னா இந்த சாதனங்கள் இல்லாம இருந்தோம்னா ரொம்ப தூரம். அதே நேரத்துல சாதனங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அனன்ய பக்தி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அது கூட ஆத்ம ஞானமும் கூட வந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஆத்மாவா பகவான் இருக்காருன்னு ரொம்ப பக்கத்துல இருக்கார்.
இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு தம் துர்தர்ஷம். இந்த ஆத்மா ரொம்ப பார்ப்பதற்கு, தரிசனம் பண்றதுக்கு ரொம்ப கடினமானது. அது மட்டும் இல்ல, கூட்டம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரகசியமா இருக்கு. கூட்டம் அனுப்பிரவிஷ்டம், ரொம்ப ரகசியமா புகுந்து இருக்கு. எங்க சுவாமி அப்படின்னா குகாஹிதம், எல்லாத்தோட ஹிருதய குகையிலையும் என்னது ரகசியமா அணு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஆகாசத்துக்குள்ளார போய் உள்ள நுழைஞ்சுதான் இருக்கு, பிரவேசமா இருக்கு. அப்படி மட்டும் இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா கஹ்வரேஷ்டம். கஹ்வரேஷ்டம் அப்படின்னா நிறைய போட்டு வச்சிருப்பாங்க, லேயர் லேயர் லேயரா. சொன்ன கீழே இருக்க லேயர் தான் ஆத்மா. அதுக்கு மேல அவித்யா இருக்கு, அதுக்கு மேல பிராணன் இருக்கு, அதுக்கு மேல புத்தி இருக்கு, அதுக்கு மேல மனசு இருக்கு. இந்த மனசுக்குள்ளார ஏகப்பட்ட வாசனைகள், ஆலோசனைகள், சிந்தனைகள் எல்லாம் இருக்கு விதவிதமா. இதெல்லாம் குப்பை. இந்த குப்பைக்கு எல்லாம் கீழே வந்து அந்த மாணிக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்காமையே இருக்கு. அதுக்கு பேரு கஹ்வரேஷ்டம் அப்படின்னு பேரு. ரகசியமா இருக்கு ஹிருதயத்துல, எல்லாத்துக்குள்ளாரையும் ரகசியமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைச்சு வச்சிருக்கோம் பகவான. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்த வார்த்தை சொல்லி எப்படி சுவாமி பாக்குறது? இன்னைக்கு காலையில உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லி முடிக்கும் போதே 17வது ஸ்லோகம் பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். நான் அவதாரிக்கா படிச்சேன். எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ சாமி இது எப்படி சாமி அடையிறது அப்படின்னு யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கார்? ரொம்ப தளர்ச்சியா இருக்கான். பகவான் எங்க அடையிறது? ஞானம், ஞேயம், ஞானகம்யம், இந்த 3 இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு யாராவது சோர்ந்து போயிருக்காங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்தி எழுப்புறதுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு வச்சனம் சொல்றாரு. இது எல்லாம் எங்க இருக்குன்னாரு, எங்க தேடி போய் அலைய வேணாம்பா, சர்வசிய ஹிருதி விஷ்டிதம் அப்படின்னு 13வது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகம் 2வது லைன்ல சொல்றாரு. இந்த 3ம் எங்க இருக்குன்னா ஞானமும், ஞானத்தினால் அடையக்கூடிய அந்த பரமாத்மாவும், ஞான கம்யமும், அதை அடையறதுக்கான ஞான சாதனங்களும், ஞானமும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிருதயத்துல தான் நுழைந்திருக்கின்றது. அப்ப பகவான் எங்க அறியணும்? இந்த ஹிருதயத்துல. அதனால வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்து மந்திரம் சொல்லுது துர்தர்ஷம், ரொம்ப கஷ்டம். ஆனா எப்படி அறிய முடியும்னா அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்துவா தீரோ ஹர்ஷசோகௌ ஜகாதி. அத்தியாத்ம யோகம் நம்ம சொல்றோம்ல, இப்ப யோகத்துல படிச்சுட்டு இருக்கோம்ல, ஆத்ம தியானம், பரம் பிரசங்கியானம் சொல்லக்கூடிய அத்தியாத்ம தியானம். அந்த அத்தியாத்ம தியானத்தினால வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவனை, உள்ளிருக்கின்ற அந்த தேவனை வந்து பாத்தீங்கன்னா மத்வா அறிந்து தீர புருஷன் என்ன பண்றான்? இந்த சம்சார சோக மோகங்களை கடந்து செல்கின்றான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துலயும் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா உபனிஷதங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை ஹர்ட் பண்றதுக்கு அதெல்லாம் முடியாது. இப்ப உங்களால அப்படி சொல்றதுக்கு தாற்பயம் இல்லை. முயற்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகமான முயற்சி பண்ணணும். ஈஸியா லேசியா உட்கார்ந்துக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா சௌக்கியமா இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் அடையணும் அப்படின்னா முடியாது. ஒரு மலை ஏறணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குது. திருவண்ணாமலையோ இது மாதிரி மலையெல்லாம் ஏறணும் அப்படின்னா மூச்சு இழுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கொஞ்சம் தூரம் போனோடனே ட்ரெக்கிங் பண்றது எவ்வளவு கஷ்டம். கஷ்டப்பட்டு மலையோட உச்சிக்கு போறோம். ஒரு நீண்ட தூரம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றோம் அப்படின்னும் போது கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியிருக்கு. அதே மாதிரிதான் இந்த பரமாத்மாவை அடையிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த பரமாத்மாவை அறிய வேண்டும். துர்கமகா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா துர்கமகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல துர்கமகா வந்துருங்க. துர்கமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றான்னு பார்ப்போம். துக்கேன கம்யதே ஞாயத்தை இது துர்கமகா. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா அறியக்கூடியவரா. கம்யத்தேன்றதுக்கு அர்த்தம் கம்தாத்து வந்து பாத்தீங்கன்னா அறிவதுன்ற அர்த்தத்துல எடுத்திருக்காரு. நியாயத்தை இது அறியக்கூடியவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு துர்கமகா. கஷ்டப்பட்டு தான் அறியணும். யாராவது சப்தார்த்தம் புரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து சப்தார்த்தம் புரிஞ்சு போச்சு சப்தார்த்தம் புரிஞ்சு போச்சேன், அதெல்லாம் ஈஸிங்க. சௌக்கியமா ஏசி ரூம்ல இருந்துட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நல்லா கஷ்டப்படாம இருந்துகிட்டு ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிஞ்சிடலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சப்தார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது ஞானம் இல்லை. வாஸ்தவத்தை அந்த பரமாத்மாவை அபரோக்ஷ அனுபூத்தியா நான் தான் அவரா இருக்கேன் அப்படின்னு அனுபூத்தியா அறியணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமானது. அதான் துர்கமகா அப்படின்னு போட்டு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. ஆச்சாரியார் சொல்றாரு துர்கஹா அப்படின்னு அடுத்த நாமம் 779வது நாமம் துர்கஹா. துர்கஹனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தராய பிரதிஹதைர் துக்காத் அவாப்பியத.
அந்த தமிழ்ல டிரான்ஸ்லிட்ரேஷன்ல துக்காதவுன்னு இருக்கு, துக்காத் அப்படின்னு போட்டுருங்க, இத்து போட்டுருங்க. அந்தராய பிரதிஹதைர் துக்காத் அவாப்பியத இது துர்கா. அந்தராய பிரதிஹதை, நம்மளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அந்தராயங்கள் சொல்லியிருக்கோம், யாரும் இதை பத்திலாம் பேசுறது இல்லை. இந்த மோட்ச மார்க்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அந்தராயங்கள் இருக்கு. நம்ம சமாதி அபியாசத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா எத்தனை அந்தராயங்கள் இருக்கு அப்படின்னு தப்ப இதுல சொல்லுது. ஓங்காரத்தோட அபியாசத்தை நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா அதுதான். இப்ப நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ட்ரபிள் இருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மியான ட்ரபிள். என்ன காரணம் தெரியுங்களா? ஓங்கார அபியாசம். ஓங்கார அபியாசத்தை பண்ணிட்டு சுவாத்தியாயத்தை பண்ணிட்டு ஓம் தானம் தயா, இந்த 3 தான் இப்ப நாங்க கையில வச்சிருக்கோம். பெரிய ஆயுதம். பிருகதாரண்யத்துல ஆச்சாரியார் சொல்ற லாஸ்ட்ல சொல்ற உபாயம் ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எல்லா ஜீவராசிகள் மேலேயும் தயா பண்றது, நம்ம கையில இருக்கிறது எல்லாத்தையும் தானம் பண்றது எல்லா ஜீவராசிகள். அப்ப பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா நம்ம இந்த மார்க்கத்துல எந்த தடையும் இல்லாம போயிட்டே இருக்கலாம். அதுதான் இங்க தடைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்தராயம்னு பேரு. இந்த மோட்ச மார்க்கத்துல தடைகள் வெளியில எல்லாம் சம்பவிக்கும் நிறைய. மெதுவா மெதுவா நீங்க எந்த அளவுக்கு இன்டென்ஸா வந்து பாத்தீங்கன்னா உள்ள டீப்பா இறங்குறீங்களோ அப்ப இன்னும் தடைகள் அதிகமாயிட்டே போகும். என்னெல்லாம் தடைகள் வரும் அப்படின்னும் போது ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, என்னெல்லாம் தடைகள் இருக்கு. யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 1:30 சொல்றார். வியாதி முதல்ல ப்ராப்ளம் வந்துடும். எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு நல்லா தெரியும். வியாதி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். கண்ணெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணி இவங்கெல்லாம் கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டொக்கு உடஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. வெயிட்ல டக்குன்னு வெயிட் கம்மி ஆயிடுச்சு. ரைஸ் சாப்பிடணும், ரைஸை கம்மி பண்ணோன்னே வந்து கடகடன்னு வெயிட் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ சுகர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ வியாதி வருமா? ஆமாம், வியாதி வரும், தலைவலி வரும், எல்லாம் வரும். முதல் அந்தராயம். அதுக்கப்புறம் வியாதி ஸ்தியானன்றதுக்கு அர்த்தம் வந்து அகர்மண்யதா. எந்த காரியம் கிளாஸ் கேட்கறதுக்கு போக தோணாது, ஜபம் பண்ண தோணாது, எதுவும் படிக்க தோணாது, எதுவும் பண்ண தோணாது. அப்படியே எறும்பு மாடு மாதிரி உட்கார்ந்துருப்போம் தெரியுங்களா சில சமயம். அதுக்கு பேர் ஸ்தியானம்னு பேர். எந்த செயல்கள்லையும் ஈடுபட முடியாம. அதுக்கப்புறம் ஸ்தியான சம்சயம், எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்குது, இது சரியா தப்பா. யூடியூப்ல ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விதமா சொல்றாங்க. சாமி வந்து பாத்தீங்கன்னா புதுசா எதோ சொல்லிட்டு இருக்காரு, இது சரியா சொல்றாரு தப்பா சொல்றாரு, அந்த சாஸ்திரம் சரியா உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாவே இருந்துகிட்டு இருக்கிறது. சம்சயம். நம்ம பண்ற சாதனைகள்லயும் ஒரு திருடத்தன்மை வராம சந்தேகத்தோடய இருக்கிறது. அதுக்கப்புறம் பிரமாதம், ரொம்ப பிரமாதம். பிரமாதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாதம்ன்றதுக்கு அர்த்தம் நம்மளுடைய கர்த்தவியத்திலிருந்து விலகி போறது. நமக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த டியூட்டியை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணி ஆகணும்ன்ற ஒரு ஸ்திரம் இருக்கணும். அது இல்லாம போறதுக்கு வந்து பிரமாதம் பேரு. கர்த்தவிய அபாவம், செய்ய வேண்டிய கர்மத்தை அந்தந்த காரியத்தை பண்ணாம இருக்கிறது. பார்த்துக்கலாம், நாளைக்கு கிளாஸ் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்ச போது கிளாஸ்க்கு வருது, நினைச்ச போது போறது, அதெல்லாம் வந்து பிரமாதம்னு பேரு. ஜபம் பண்றது நாளைக்கு பண்ணிக்கலாம், டெய்லி தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜபத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டு போறது, தியானத்தை விட்டு போறது, இது மாதிரி அனுஷ்டானங்கள்ல விட்டு போறதுக்கு பேரு பிரமாதம்னு பேரு. 4வது. அதுக்கப்புறம் ஆலசியம், சோம்பேறித்தனம். இந்த ஆலசியம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, எதையும் பண்ணாம வந்து சோம்பலாவே இருந்துகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் தமோ குணத்தை இப்ப சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் தமோ குணம். ஸ்தியானம், சம்சயம், பிரமாதம், ஆலசியம். அதுக்கப்புறம் மெதுவா ரஜோகுணம் உள்ள எட்டி பார்க்குவோம். அவிரதி அப்படின்னு வருது. அவிரத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரிய போகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்மிக்கிற தன்மை. ஆனா மோட்ச மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போகாம ஜப தியானங்கள் பண்றதுக்கு இச்சை இல்லாம என்ன பண்றது, அந்த விஷய போகங்கள்லயே போறதுக்கு பேர் அவிரதி அப்படின்னு பேர். அவிரதிக்கு அப்புறம் பிராந்தி தரிசனம். மெதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ன தப்பா புரிஞ்சுக்கிறது, சொல்றது எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறது, பிராந்தி தரிசனம். அதுக்கப்புறம் அலப்த பூமிகத்துவம். எங்கேயாவது அனுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, மேலையும் போகாம கீழையும் போகாம திருசங்கு சொர்க்கம் மாதிரி நடுவுல மாட்டிப்போம். மோட்ச மாதிரியே இருக்கும். என்னோட சிஷ்யர்கள் நிறைய பேர் அது மாதிரி இருந்தாங்க. இப்ப திருவண்ணாமலையில, ரிஷிகேஷ்ல, ஹரித்வார்ல எல்லாம் பார்த்திருக்கேன். மேலே ஏறுவாங்க, ஏறணும்னு என்னன்னா மேலையும் போகாம கீழையும் போக நடுவுல வந்து மாட்டிப்பாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்மல் எக்ஸ்பிரஸ் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு என்ன பண்ணுவான், வழி விட்டு நிற்பான். கிராசிங் ஒன்று நடக்கும் எங்கேயாவது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நடக்கும். அது மாதிரி பஞ்சாப்ல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டேஷனுக்கு இன்னொரு ஸ்டேஷனுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அந்த ஒன்றும் இல்லாத இடத்துல போய் போட்டுருவான். சுகமும் கிடைக்காது, துக்கமும் இருக்காது. ட்ரெயின் வந்து நிப்பாட்டிடுவான். எப்போ கிளம்புனே தெரியாது. ஒரு 2-3 ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா துரந்தோ எக்ஸ்பிரஸ் போகும், வந்தே பாரத் போகும், எல்லாம் போயிட்டே இருக்கும். நம்ம ட்ரெயின் மூவே ஆகாது, அப்படியே இருக்கும்.
இது மாதிரி மோட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்துல எங்கேயாவது போய் நின்னுறது, மாட்டிக்கிறது, திருசங்கு சொர்க்கம் மாதிரி. இதுக்கு பேர் அலப்த பூமிகத்துவம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது. அலப்த பூமிகத்துவத்துல கவனமா இருக்கணும். மோட்சம் மாதிரியே இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது மோட்சம் இல்லை. அது மாதிரி ஒரு தடை அலப்த பூமிகத்துவ. அனவஸ்திதத்துவானி, ஒன்னத்தை ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிடிவாதமா அதுல நிக்கணும்ல. ஒன்னத்துல நிக்க முடியாம ஒன்னு அடைஞ்ச விஷயத்த நிக்க முடியாம வந்து பாத்தீங்கன்னா கீழே கீழே விழுக்கிறது, மேலே ஏறுறது, கீழே இறங்குறது, மேலே ஏறுறது, அது மாதிரி நிக்க முடியாம தவிக்கிறது அனவஸ்திதத்துவானி அப்படின்னு பேரு, நிலை பெறாமை அப்படின்னு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்த விக்ஷேபாக அந்தராயாக. இது எல்லாம் சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலிக்க கூடியவைகள். இவைகள் எல்லாம் 9 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 சொல்லியிருக்கு. இது எல்லாம் அந்தராயங்கள் அப்படின்னு பேர். கூடவே இந்த 9 இருக்கும்போது இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் உண்டாகும்? துக்க தௌர்மனசிய அங்கமே ஜெயத்துவ சுவாச பிரஸ்வாசா விக்ஷேப சகபுவ. மொத்தம் 4 வந்து பாத்தீங்கன்னா பை ப்ராடக்டா ஒன்று உண்டாகும் இந்த 9 கூட அந்தராயங்களோட. என்னன்னா துக்கம் உண்டாகும். இந்த 9ஓட அந்தராயத்துல மனசு வந்து துக்கத்தை அடையும். அதுக்கப்புறம் தௌர்மனசியம், மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை பண்ற பலம் இல்லாம துர்பலமா போயிடும். அதுக்கப்புறம் அங்கமே ஜெயத்துவம், சரீரம் வந்து பாத்தீங்கன்னா கம்பனம் ஆகிறது, நடுங்கிறது. அதுக்கப்புறம் சுவாச பிரசுவாசம், இந்த சுவாசம் வெளிமூச்சு உள்மூச்சு நம்ம கண்ட்ரோல் இல்லாம புசு தசு புசு புசுன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அது மாதிரி மனசு அடங்காம போயிருந்ததுனால அது மாதிரி ஆகும். இந்த 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 9ஓடு சேர்ந்து வர்றது. மொத்தம் 13 அந்தராயங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது, யோக சூத்திரத்தில். இதெல்லாம் என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 29 வந்து பாத்தீங்கன்னா இதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத பிரத்யக்ஷேதனாதிகமோ அப்பியந்தராய அபாவஸ்ச 29 சொல்லுது. இந்த காரணத்தினால எந்த காரணத்தினால அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிக்கிட்டே வருது ஈஸ்வரனை பத்தி. தஸ்ய வாச்சக பிரணவஹா 27 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. 1:27 தஸ்ய வாச்சக பிரணவக, அந்த பரமாத்மாவோட பேர் ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை என்ன பண்ணணும்? தஜ்ஜவக ததர்த்த பாவனம். அந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜபிக்கணும். அவன் அந்த ரூபத்தையே, அவன் பகவானையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஓங்காரத்தை ஜபிக்கணும். அப்ப ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டே ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பாவிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன கிடைக்கும்? ததக, அதிலிருந்து உங்களுக்கு என்ன உண்டாகும்னா பிரத்யக் சேத்தனாதிகமோ, நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஆத்மாவோட தரிசனம் உண்டாகும். பிரத்யக் சைத்தன்யம், பிரத்யேக ஆத்மாவை நீங்க தரிசிக்கலாம். ஆனா உடனே தரிசிக்க முடியுமா? முடியாது. அதுதான் இங்க போட்டிருக்கு துர்கமகன்னு நாம பார்த்திருக்கோம். அப்ப நடுவுல என்ன சம்பவிக்கும்? நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்தராயங்கள் 13 தடைகள் சம்பவிக்கும். இந்த 13 தடைகளையும் கிராஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா தரிசிக்கிறதுக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கிறது இந்த ஓங்காரம். அதனாலதான் தாரகம்னு பேரு. இந்த ஓங்காரத்துக்கு பேரு தாரக மந்திரம்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தினால பிரத்யக் சேதனாதிகமோ அப்பியந்தராய அபாவஸ்ச, அந்தராயங்கள்னு சொல்லக்கூடிய தடைகளை எல்லாத்தையும் அபாவம் பண்ணி உங்களுடைய ஆத்மாவை அடைய பண்றதுதான் எது? இந்த ஓங்காரம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இத சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக தத்துவ அபியாசக அப்படின்னு. தத்து பிரதிஷேதார்த்தக ஏக தத்துவாபியாசக 32 1:32 வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1:32 சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா தத்து பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவ அபியாசகா. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த தடைகள் எல்லாத்தையும் நீக்கணும்னா என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா எல்லா தடைகளையும் நீக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தத்து பிரதிஷேதார்த்தம், அந்தராயங்களை எல்லாத்தையும் நாசம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏக தத்துவ அபியாசம். ஏக தத்துவம் எது அப்படின்னா ஓங்காரம். அப்போ அந்தராயங்கள் அதான் இங்க சொல்லிட்டேன். அந்தராயங்கள்னால பிரதிஹதைஹி நம்ம என்ன பண்றோம்னா பிரதிஹதைனா அடிக்கிறதுதான். இந்த பிரதிபந்தங்கள் எல்லாம் நம்மளை போட்டு அடிக்குதான். அதனால நமக்கு என்ன உண்டாகுது? துக்கங்கள் உண்டாகுது. அந்த துக்கத்தினால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டப்பட்டு தான் அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அறிய வேண்டியதா இருக்கு. அதனால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா துர்கஹான்னு பேர். அதுக்கப்புறம் துராவாசகா. துராவாசகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா துக்கேன ஆவாசியதே சித்தே யோகிபிகி சமாதௌ இதி துராவாசக. ரொம்ப கஷ்டப்பட்டு, துக்கேன அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு
என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்கேனா துக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆவாசியத்தே சித்தே பகவானை வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்றதுக்கு பேர் ஆவாசியத்தைன்னு பேர். வாசம் பண்ண வைக்கிறோம், பகவானை உள்ள பிடிச்சு வைக்கிறோம். அந்த பிடிச்சு நீ இங்க இரு பகவானே, நீ இங்க இரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவானை இழுத்து பிடிச்சு வைக்கிறோம்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நிமிஷம் தாங்க முடியாது, போப்பா அப்படின்ட்டு போயிடுற. நம்ம இழுத்து இழுத்து பிடிச்சாலும் நம்மளால அவரால் நிக்க முடியல. ஏன் அப்படின்னு நம்ம அந்தக்கரணம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூரா இல்லை, அந்த சஞ்சலமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா யோகிகளோட சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகிகளால் இந்த சித்தத்துல பகவான ஆவாசம்னா அவரை வாசம் பண்ண வைக்கிறதுக்கு, அவரை உள்ள நிப்பாட்டி தாரண தியான சமாதி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாதவு பண்றதுலயும் சமாதியிலையும் ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பேரு துராவாசகன் பேர். 12வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம் சொல்றது, மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்தி நிவேஷய. பகவான் சொல்றார், என்னிடத்திலேயே இந்த புத்தியை வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற செய்வாயாக, சமாதி பண்ணுவாயாக. சமாதி பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். அவரை வந்து உள்ளுக்குள்ளார தாரண பண்றதே கஷ்டமா இருக்கு. தியான சமாதி ரொம்ப தூரம், தாரண பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, திராட்டக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா துராவாசகன்னு பேர். அதுக்கு அடுத்தது துராரிகா. துராரிகான என்ன அர்த்தம்? துராரினோ தானவாதய தான் ஹந்தி இதி துராரிகா. துராரிகான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா துர் அரினோ, கெட்ட எதிரிகள். யாருக்கு? அசுரர்களுக்கு, நல்லவங்களுக்கு கெட்ட எதிரிகள், கெட்டது பண்றவங்க, துர்மார்க்கத்துல போற அசுரர்கள். ஆச்சரிய சொல்ற தானவாதய, தானவர்கள் சொல்லக்கூடிய அரக்கர்கள். இவர்களை வந்து பாத்தீங்கன்னா அவர்களை ஹந்தி இதி, அவர்களை எல்லாத்தையும் கொன்ற காரணத்தினால் பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா துராரிகா. ஏன்னா நமக்கெல்லாம் யாரு? உள்ள இருக்கிற அந்த அந்தராயங்கள் இருக்குல்ல, இந்த அந்தராயங்கள் எல்லாம் கொலை பண்றவர், நாசம் பண்றவர் யார்? ஓங்கார பகவான். ஓங்கார சுரூபி தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இந்த ஏக தத்துவ அபியாசத்தை பண்ண 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 இந்த அந்தராயங்கள்னு சொல்லக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் நாசமாயிடுவார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார பகவானை சரணாகதி பண்ணணும். மந்திரத்துக்கு வந்துருங்க. மொத்தம் 9 நாம. ஓம் சமாவர்த்தாய நமஹ, ஓம் அனிவிருத்தாத்மனே நமஹ, ஓம் துர்ஜயாய நமஹ, ஓம் துரதிக்ரமாய நமஹ, ஓம் துர்லபாய நமஹ, ஓம் துர்கமாய நமஹ, ஓம் துர்காய நமஹ, ஓம் துராவாசாய நமஹ, ஓம் துராரிக்னே நமஹ. ஓம் ராமா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம நாமவராணன ஓம் நம யதி. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத்தமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண.